அவசரத்துல அதிகமா கிழிச்சிட்டேன். 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்குக்கு பிறந்தவன். 21ஆம் தேதி கும்பராசி முயற்சி பாப்போம். இன்னைக்கு நல்ல ஒரு முயற்சியில நல்ல ஒரு வீடியோ எடுப்போம். நல்லா போதா இல்லைன்னு பார்க்கலாம். கும்பராசிக்கு வந்து சார் தொழிலையும் உறவுகள்லையும் ரொம்ப வந்து கவனம் தேவை சார். சனி பகவான் வந்து தலையில உட்கார்ந்திருக்காரு. அம்மா உனக்கு என்ன ராசி? விருச்சிகம். ஜெயம் படத்துக்கு போறோம் இன்னைக்கு. போயா போ போ. ஜெயம் படத்துக்கு போற போட்டுருக்கு. இதுலதான் ஜெயம்னு போட்டிருக்கு. ஜெயம்னா இவன் ஐயோ சாரி இவன் சொல்றேன். ஜெயம் ரவி படிச்ச நடம். நட்சத்திரம் வந்து எங்க அம்மா தெரியாது தெரியாது. பாதி காலத்து வரையும் நாங்க கடகராசி நடிச்சிட்டு இருந்தேன். மாட்டி ஒரு ஜோசியர் வந்து விருச்சிக ராசி மானாரு. சரி அப்படின்னு வீடியோ பாக்குற நீங்க வந்து அம்மாவுக்கு வந்து வேற ஏதோ ஒரு ஆபீஸ் சொன்னீங்கன்னா எங்க அம்மா வந்து இதுக்கப்புறம் வந்து அந்த ராசி பார்க்க ஆரம்பிச்சிடும். இல்ல விருச்சிகம் தான். கடகன்னு சொன்னா அம்மா நீ மனசுல எதை நினைச்சுக்கிட்டு பாக்குறியோ அந்த மாதிரிதான் இருக்கும். இல்ல எனக்கு விருச்சிக ராசி தான். எங்க அம்மாவுக்கு வந்து எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் கடக மாமா, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து விருச்சிக மாமா. ஏய் ஜோசிகர் சொல்லதாடா. அது வந்து கடகராசி ஒரு கிளிதோசிகார் சொன்னாரு. அதுதான் வேண்டாம். ஜாதகம் பாக்குறீங்க உன் கல்யாணத்துக்கு போய் நம்ம பார்த்தேன். அப்ப நட்சத்திரம் என் பேர் கட்டி நட்சத்திரம் இதெல்லாம் உனக்கு இந்த நட்சத்திரம் உனக்கு இந்த ராசி கல்யாணம் தப்ப இல்ல போனஸ் கல்யாணம் தப்ப. சரி இப்ப 2 வருஷம் ஆயிடுச்சு இல்ல. சரி அம்மா விடு. இப்ப 2 வருஷம் அதானே. சத்தம் நல்லா இருக்கு சொல்லு. சத்தம் நல்லா இருக்கு. இதெல்லாம் நேரம்டா சாமியோ. சட்டு சூப்பரா இருக்கு. இது சத்தம் குர்த்தன் தான் நான் சொல்லுவேன். இருந்தாலும் மேல போறது சட்டு தானே. இன்னைக்கு என்ன சமையல்னு சொல்லுமா? சமையலா அரிசி தண்ணி ஊத்திட்டு வந்துட்டுமா? ஆஹா அதான் தோணும். நான் இன்னைக்கு நான் சமைக்கிறேன். என்ன சமையல்னு சொல்லு. இன்னைக்கு நம்ம வீட்டு வந்து சமையல் வந்து ஆட்டுக்கால் குழம்பு தான். கால் வளர்ந்து தீச்சதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டியிருப்போம். 2 நாளா திங்கள் செவ்வாய் திங்கக்கிழமை பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை நாங்க செய்ய மாட்டோம். ஏன் செய்ய மாட்டேன்? செவ்வாய்க்கிழமை தான் அம்மனுக்கு உகந்த நாள். அம்மனே வந்து என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு. அடிச்சு விடு என்ன அதெல்லாம் சொல்லு. ஒரு பெண்ணுங்கிறதே ஒரு கடவுளை வந்து நம்ம கடைபிடிச்சாதான் நம்ம வீட்டுக்கு வந்து செல்வம் நிறைஞ்சிருக்கும். அம்மா வீட்டுல உட்காந்துருப்பா. அதான் பௌர்ணமி நம்ம நிறைஞ்ச நாள் செய்யல நாள் திங்கக்கிழமை. செவ்வாய்க்கிழமை அதுவும் நல்ல நாள் செய்யல. இன்னைக்கு புதன்கிழமை கருத்திங்கிற நாள். அதெல்லாம் வந்து நேற்று நைட்டு வந்து கால் வந்து நான் சூப்பா நம்ம வேவிச்சு வச்சிருக்கிறேன். கரணியில உங்ககிட்ட காட்டுறேன். இன்னைக்கு வந்து சூப்பு குழம்பு இல்ல ஆட்டுக்கால் குழம்பு சோறு. ஆர்வத்துல வாய் மாத்தி மாத்தி வருது. இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல இருந்து ஆட்டுக்கால் குழம்பு தாங்க. அது வந்து நான் இன்னைக்கு கருப்பு பீன்ஸ் போட்டு குழம்பு வைக்கிறேன். கருப்பு பீன்ஸ் ஒரு 100 கிராம் ஊற வச்சேன். இல்ல ஊற வைக்கல காத்தால இதுல ஊற வைக்கிறது இல்ல. ஆனா நைட் ஊறிட்டு இருந்துச்சு. அது இல்லையே ஊற வைக்கல. அது ஆமா சாரி நைட்ட ஊற வச்சேன் மறந்துட்டு. சாரி இல்ல அது ஊறதான் வச்சேன். நைட்டு ஊற வச்சேன். இப்ப காத்தால போட்டு வெந்துருச்சு. இந்த அடுப்புல வந்து நைட்ட கால் வந்து சூப்பு நல்லா நான் வேவிச்சு வச்சுட்டேன். கால் நல்லா வேவுன்னு 10 நிமிஷம் நைட்டு விட்டேன். பாருங்களே சூப்பரா கால் வெந்து நல்லா அப்படியே சாப்பிட நல்லா வெந்திருக்குது. இந்த தண்ணி எடுத்து நம்ம குடிச்சோம்னா சளிக்கு நல்லா கேட்கும். இந்த மூட்டு வலிக்கு இதுக்கெல்லாம் நம்ம கேட்கும் இந்த கால் சூப்பு. இந்த தண்ணி நாங்க பாதி எடுத்துட்டு பாதியில தான் குழம்பு. ஆக்சுவலா இந்த சூப் வந்து எங்களுக்கு எப்படி தெரியும்னா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆயா இருக்கும். அந்த ஆயாவால நடக்கவே முடியாது. குச்சுடிதான் நடப்பாங்க. அப்ப வந்து அவங்க அம்மா வந்து இந்த சூப் வச்சு கொடுத்தாங்களாமா. அந்த ஆயா வந்து இப்ப ஒலிம்பிக்ல வந்து இந்த வருஷம் இல்ல 3 டைம் முன்னாடி நடந்த ஒலிம்பிக்ல வந்து கோல்டு மெடல் அடிச்சாங்க. என்ன சொல்ற பாருங்க. உண்மையாலுமே அது ஆயாலாமா. அந்த ஆயாவுக்கு ஆயா வந்து கால் சூப் வச்சிருக்காங்க. ஆயா இல்ல அம்மா சோறு. இன்னைக்கு பார்க்க போறது அதுதான் அந்த காலத்து சோறு. அவங்க இந்த காலத்துல நல்லா திங்கிறாங்க. அவங்க ரெஸ்ட்ல இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க. நாம வந்து வேலை செஞ்சு மாத்திரை எல்லாம் சாப்பிடறாலும் சத்து எல்லாம் கம்மியா போச்சு. சரி அதெல்லாம் நம்ம பேச வேண்டாங்க. சரி அதுக்காகவே பாட்டுக்கால் செஞ்சு சத்து அதுதான் நம்ம சத்தான வேணுங்கிறது. எப்பதான் நீ ஆட்டுக்கால அதுன்னு காட்டுறேன் சொல்லுவீங்க. இல்ல நம்ம உடம்புக்கு நல்லது. இந்த கால் மெயினா நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த மூட்டு பிரச்சனைகளா ரொம்ப நல்லது. கோழிக்கால் சாப்பிட்டா கோழி மாதிரி கூவும். நல்லா இருக்கு. கோழிக்கால் ஒல்லியா இருக்குல்ல நல்லது இல்ல. கோழிக்கால் சாப்பிட்டாலும் கொக்கு நான் ஓடலாம். ஆட்டு சாப்பிட்டா அந்த எண்ணெய் பசம் பாருங்க நல்லா இந்த மாதிரி பசம் வரும். நம்ம ஆட்டுக்கால் சூப் வச்சோம்னா
இது வந்து நம்ம கால் சாப்பிடும்போது இந்த பசுத்தன்மை நமக்கு கிடைக்கும். அதுக்கோசரம் காலுக்கு நல்லா வலுவு. நமக்கு வளைக்கல வரோம்னா வச்சுக்கோங்களேன், இது பரதநாட்டியம் மாதிரி அழகா இப்படி போட்டுறோம். இதுவே நம்ம அங்க வச்சோம்னா ஃபோக் மாதிரி. எனக்கு இன்னொரு டைம் அது நீதான் ஃபோக் இவரு தெரியுமா மைக்கேல் ஜாக்சன். நீ வளைக்கல விட்டுன்னு வச்சுக்கோ, வளைக்கல விட்டு மூன் வாக் அப்படி 3 வாக்கிலேயே போய் போட்டு வந்துடுறோம். हुसन तेरा तौबा 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 நாய் நக்கிட்டு போயிடும். நாய் நக்கிற வரைக்கும் உனக்கு என்ன பண்ணுது? கிச்சன் வந்தாலும் இவங்க ஒரு டைம் ஃப்ரிட்ஜ் திறந்து பாத்துறணும் மேலையும் கீழேயும். அது என்னன்னு தெரியல, அது எப்ப வந்தாலுமே ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அது மனசுக்கு வருது. சரி திறந்து இப்ப பாத்துட்டு அடுத்து என்ன பண்ண போறது? அப்படி பிரிச்சு என்னத்த பாத்தீங்க அதுல? என்ன ஏதாச்சும் புதுசா இருக்கான்னு தேடுவோம். புதுசா வீடியோ பாக்குற நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் இந்த மாதிரி சும்மா வந்து பிரிட்ஜை திறந்து பார்த்துட்டாச்சும் போவீங்கன்னு. எனக்கு எப்பயுமே அது பழக்கம். வருவேன், தண்ணி குடிப்பேன், சும்மா ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துட்டு போவேன். கண்டிப்பா வீடியோ பாக்குற நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்கும். உனக்கு வந்து நீ பொருள் எடுத்துருவ, அதனால உனக்கு அந்த பழக்கம். பொருள் எடுத்து வைக்கிறதே அவங்க தானே, அதனால வந்துட்டு என்னென்ன இருக்கு தெரியும். சும்மா இருக்கிற நாங்களே என்ன பண்றது, சும்மா வந்து பார்த்துட்டு போவோம். இது அறுக்கலாமாமா? ஆனா இந்த பழம் வந்து கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஏமா 2 மாசம் இருக்காது? 3 மாசமே இருக்கு. 2 மாசம் வெய்ய காலத்துல வாங்கும். வெய்ய காலத்துல வாங்கினது கிட்டத்தட்ட 3 மாசம் ஆயிடுச்சு. இன்னமும் தாங்குது பாத்தீங்களா? அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு பாருங்களேன். பழம் தாங்க நம்ம அறுக்காத கைப்படாத வச்சுக்கோமா சாமி, அதனால நல்லா இருக்கும். டேஸ்ட் பாப்போம். அப்படியே அழகா டேஸ்டே இருக்கு, சப்புன்னு இருக்கு. வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கு. சரிம்மா, இப்ப குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லுமா? சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், கத்திரிக்காய் வந்து ஒரு 400 கிராம் இருக்குங்க. நான் 20 ரூபாய்க்கு சந்தையில வாங்கினேன். அது ஒரு காவாசம் எடுத்துச்சு, 3/4 வாசம் நான் கத்திரிக்காய் போட்டுக்கிறேன். தக்காளி பாருங்களேன், குட்டி தக்காளி 3, சின்ன தக்காளி ஒரு பெருசு 1, 4 தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன். ஏன்னா தக்காளி கொஞ்சம் சேர்த்து போனோம்னா புளி கொஞ்சம் கம்மியா ஊத்திக்கலாம். இப்ப தக்காளி கொஞ்சம் சகாயம் தான், 20 ரூபாய்க்கு தான் விற்கிறேன் எங்க ஊர்ல. 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு 10 ரூபாய்க்குலாம் இருக்குதுல்ல? 10 ரூபாய்க்கு விற்கிதே. மல்லிகள் 25 ரூபா. இந்த மாதிரி நாங்க வந்து தக்காளி கடையில் வாங்க கிலோ 10 ரூபான்னு வாங்கிட்டு வந்தானே. என்ன பிரிக்கி கூட அப்படியே தான் வச்சிருக்காங்க ஃப்ரிட்ஜில். அதான் தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி போட்டுக்கிறேன் நான். இப்போ இதெல்லாம் அறுத்துக்கலாம். அறுத்துக்கிட்டு ஒரு எப்போ வைக்கிற மாதிரி குழம்பு தான், கொட்டை குழம்பு மாதிரி நம்ம வைப்பேன். காலில் போட்டு வச்சோம்னா அது ஒரு டேஸ்ட் செம்மையா இருக்கும். நான் எப்படின்னு வைக்கிறேன் பாருங்க, வச்சு நீங்க அது மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, நல்லா இருக்குது நல்லா இல்லை, அப்பதான் எங்களுக்கும் தெரியும். நீங்க எப்படி வைக்கணும்னு சொல்லுங்க, அதே மாதிரி நாங்க ஒரு நாளைக்கு வைக்கிறோம். பாருங்க, காய் கத்திரிக்காய் எடுத்துட்டேன். கத்திரிக்காய் எடுத்தாச்சு. சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்துட்டேன். தக்காளி ஒரு மூட்டை காட்டு 4 தக்காளி அதையும் எடுத்துட்டேன். இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டா நம்ம இது கூடயே தான் நான் போட போறேன். சூப் வச்சதுலயே சூப் தண்ணி எடுத்துக்கலாம். இது சூப் எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. ரொம்ப ஈஸி தான். சீரக மிளகு 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, அப்புறமேட்டு கருவேப்பிலை ஒரு கை கருவேப்பிலை, 5-6 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, பூண்டு ஒரு கட்டி, எல்லாம் பச்சையா மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சு விட்டு தண்ணி வந்து ஒரு 3 சொம்பு தண்ணி வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, கரைச்சி வச்சது எல்லாம் போட்டு ஒரு 10 விசில் நைட்டு விட்டு அடுப்பு அமைச்சிட்டேன். இதுதான் சூப்பு தண்ணிக்கு. இதை குடிச்சோம்னா அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்கும். நெஞ்சு சளியாக கூட கரைஞ்சிக்கிட்டு வெளியே வந்துடும். இந்த சூப் தண்ணி எடுத்து வச்சுட்டு தான் நான் மீதி காயெல்லாம் போட போகிறேன். ஏன்னா சூப் தண்ணி கொஞ்சம் குடிக்கிறதுக்கு வேணும், எங்களுக்கு ஆள் ஊற்றுற மாதிரி அதை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு போகிறேன். நான் தண்ணியிலேயே நான் அப்படியே காயெல்லாம் போட்டுட்டு போகிறேன். போதும் என்ன குடிக்க? போதும். இது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது தண்ணி குடிச்சோம்னா. பீன்ஸும் சேர்த்துக்கு போகிறேன். இப்போ என்ன அம்மா கத்திரிக்காய் போட்டு வைக்குதுங்க. இந்த ஊர் பக்கம் இந்த பக்கம் நாங்கள் இப்படி தான் போட்டு செய்வோம். ஆமா, சென்னை சைடுல என்னமா பாயான்னு வைப்பாங்க, அவங்க வேற மாதிரி வைப்பாங்க. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நம்ம ஊர்ல இந்த மாதிரி செய்வோம். இது ரொம்ப பிடிக்கும். இது டேஸ்ட் நல்லா இருக்கு. நம்ம புளி ஊற்றி தேங்காய் சுற்றி வைப்போம், நல்லா இருக்கும். இந்த பீன்ஸ் போட்டையும் சேர்த்து போறேன். இந்த தண்ணி வந்து நம்ம வந்து கரையேண்டுக்காக இந்த தண்ணியில ஊற்ற மாட்டேன், தண்ணியில கீழே தான் சாச்சுவேன். ஊர் சைடு எல்லா ஹோட்டல்லையுமே இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆட்டுக்கால் பாயாலாம் எங்க ஊர்ல கிடைக்காது. ஆட்டுக்கால் குழம்பு வேணா கிடைக்கும். அது எல்லாருமே இந்த மாதிரி தான் செய்வாங்க. இந்த சேலம், ஈரோடு, நாமக்கல், கோயம்புத்தூர் இந்த சைடு எல்லாருமே இப்படிதான் செய்வீங்க. வீடியோ இந்த ஏரியால இருந்து யாராவது பாக்குறீங்கன்னா இப்படிதான் செய்வீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த சைடு சென்னை, அதுக்கு அந்த சைடு வைக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த குழம்பு பார்க்கும்போது என்ன கத்திரிக்காய்லாம் போட்டு வைக்கிறீங்க, ஆல்ரெடி ஒருக்கா 2-3 வருஷத்துக்கு மட்டும் வச்சிருக்கோம், அப்போ வந்து என்ன கத்திரிக்காய்லாம் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம்.
ஒவ்வொருத்தங்க ஊர்ல ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. எங்க ஊர்ல இந்த மாதிரி செய்வாங்க. கருப்பு பீன்ஸ் பதிலா நம்ம தட்டைப்பயிறு கூட போட்டுக்கலாமா? தட்டைப்பயிறு போட்டுக்கலாம், அவரைக்கொட்டை போட்டுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு எப்படி செய்யும் போது அவரைக்கொட்டை போட்டு தந்தேன். இந்த வாட்டி சரி அவரைக்கொட்டையே போடுவேன், மாத்தி போடல. இன்னைக்கு கருப்பு பீன்ஸ் போட்டுக்கிறேன். கருப்பு பீன்ஸு கால் குழம்பு பயங்கர பிரதானமா இருக்கும் சாப்பாடு. இப்போ வந்து காயெல்லாம் போட்டாச்சு. காய் பீன்ஸ் கொட்டை எல்லாமே போட்டேன். இதுக்கு வந்து காரத்துக்கு நம்ம உப்பு காரம் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டோம். ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு ஒரு ஸ்பூன் உப்பு, மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான். நம்ம காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் போட்டுக்கோம். இந்த மிளகாத்தூள் இல்லாதவங்க என்ன பண்றது? இந்த மிளகாத்தூள் இல்லாதவங்க கடையில் வாங்குறவங்க வந்து கொத்தமல்லி தூள் மிளகாத்தூள் ரெண்டும் தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் போட காரமாக இருக்கும், குழம்பு டேஸ்டே கொடுக்காது. அதான் மெயினாக கொஞ்சம் ஒரு டைம் படிச்சது. இந்த மாதிரி மிளகாத்தூள் வீட்லேயே சும்மா ஒவ்வொரு கிலோ வாங்கி நான் அரை கிலோ வாங்கி போட்டு நீங்கள் வெய்ய காலத்தில் அரைச்சி வச்சுட்டீங்கன்னா அந்த குழம்பு பயங்கர டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இல்லை உங்களால் முடியாதுவீங்க இப்படி கடையில் கூட மிளகாத்தூள் விற்கிது. மிளகாத்தூள் மல்லித்தூள் இப்படி சேர்த்து நீங்கள் அரைச்சி அதில் அப்படி வாங்கி குழம்பு போட்டு செஞ்சுக்காங்க. நான் இது போட்டாச்சு. மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டேன். அப்படியே மேலே நல்லா மூடி வைக்கலாம். சும்மா மேலோட்டமாக வச்சு மூடி வச்சு வேகட்டும். வெந்த வாட்டி நம்ம புளி ஊற்றுறது தேங்காய் அரைச்சி தரம் இந்த காரணம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு இதெல்லாம் கழுவிட்டு சொட்டால போட்டுக்குவோம். இது வந்து கரைக்கணுமா? ஆமாம் கிடையாது. காய் வெந்த இடத்த ஊற்றணும், நல்லா ஊறட்டும். சுடுதண்ணில் போட்டு நல்லா ஊறிட்டோம். நான் இங்கே ரசத்துக்கு ஒரு துளுண்டு ஒரு கொட்டை புளி போட்டுக்கேன். இதில் ஒரு 2 தக்காளி போட்டு கொஞ்சம் கரைச்சி கொஞ்சம் ரசம் வச்சுக்குவோம். தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். பெரிய தேங்காய் தான், அதில் வந்து 1/4 மூடி போட்டுக்கிட்டேன். இங்கே பாருங்க கொஞ்சம் சோம்பு ஒரு 3 கிராமு பாருங்க, கொஞ்சம் பட்டை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்க கொஞ்சம் கல், அவ்வளோதான். இதை வச்சு அரைச்சி காய் இருந்துச்சு பார்ப்போம். தண்ணி சூப்பராக இருக்குது. தண்ணி ஊற்றி காய் சூப்பராக இருந்துச்சு. நல்லா நசுக்கிடுது. காய் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நான் புளி ஊற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட காட்டினேன் அந்த சைஸ் தான். புளி நல்லா சுடு தண்ணியில் போடுறேன், நல்லா ஊறிக்குச்சு. இப்போ நான் புளி இதில் கரைச்சி ஊற்றிக்கிறேன். என்னால் அரைச்சிட்டேன். இப்போ இதையும் இதில் சேர்த்திக்கிறேன். சிம்பிளான குழம்பு தான், பெரிய கஷ்டமே இருக்காது. சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி வச்சா தீபனேஸ்வரம் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். எங்கள் ஊரில் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி குழம்பு வச்சுன்னா பிடிக்கும். ஏன்னா கறி குழம்பு நம்ம எப்போ கறி குழம்பு ஒரு மாதிரி வைப்போம். இது வந்து நம்ம கொட்டை குழம்பு வைக்கிற மாதிரி வச்சோம்னா இது ஒரு டேஸ்ட்டு நமக்கு பிடிக்கும். அதனால நான் காலை எடுத்துனா இந்த மாதிரி தான் குழம்பு வைப்பேன். நம்ம தண்ணி சேர்த்து நம்ம வேணுங்கிற அளவு தண்ணி கலக்கலாம். நம்ம சலசலம் வைக்கிறீங்க, ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு வைங்க. இந்த பழத்துக்கு இருந்துன்னா கொதிச்சதுன்னா நமக்கு அந்த கெட்டி இது கிடைச்சிரும். இப்போ வந்து டேஸ்ட் பார்க்குறோம். உப்பு காரம் காரம் எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நாங்கள் வாய்க்கால் போய் துணி துவைச்சி ஜாலி துவைச்சிட்டு தண்ணியெலாம் வச்சுருந்தோம். அதெல்லாம் தான் முன்னாடி இந்த வீடியோவில் வரும். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். சூப்பராக இருக்கும், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஆற்றுல துவைச்சது பார்த்துருப்பீங்க, வீட்டில் துவைச்சது பார்த்துருப்பீங்க, வாய்க்கால் துவைச்சது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்க. பாருங்க, நம்ம வீட்டு பக்கத்துலேயே வாய்க்கால் போடுது. தண்ணி வந்துருக்கலாம். அன்றைக்கி வாட்டி துவைச்சேன், ஊச்சி வந்துடு. இன்னைக்கு வந்து நிறையா இருக்குது. தண்ணி அடி ஓடுது கருகருன்னு. எனக்கு ஆசை இருந்து ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தா ஒத்துருல ஃப்ரீயாக இருந்தது. சரி பள்ளிட்டு வந்து அதான் துவைச்சேன். வந்தாலும் பாருங்க இவ்வளோ துவைச்சிட்டேன். சௌரியமாக இருக்குது நமக்கு துவைக்கிறதுக்கு. தண்ணி நல்லா கிளீனா போயிட்டு இருக்கு. தண்ணி சூப்பரா சுத்தமா இருக்குதுன்னு நல்லா தண்ணி ஓடிட்டே இருக்கனால பாக்கி தண்ணி நல்லா நீட்டா சூப்பரா இருக்கு. துவைக்கே ஆசையா இருக்கு. கால் மாரி கருத்துணி எல்லாமே அள்ளி போட்டுட்டு ஒடியாந்துட்டேன். வந்தா நல்லா கால் மேல நல்லா துவைச்சு அலசு நல்லா நீட்டா இருக்கும். எல்லாமே தூக்கிட்டு என் சீலாம் துவைச்சிட்டேன். இன்னும் அப்பா வெள்ளை வேஸ்ட்டு இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கால் மெதியெல்லாம் இருக்குது. எல்லாம் துவைக்கணும். துவைச்சிட்டு அப்படியே ஒரு குளியல் போட்டுக்கிட்டு ஜாலியாக போக வேண்டியதான். பயங்கரம் நல்லா இருக்குது. எனக்கு துணைக்கோசரம் பாப்பா வந்திருக்கிறா. அவள் ஒடியாந்து அவள் டெய்லி வந்துடுவா. ஸ்கூலுக்கு வந்தா டெய்லி ஒடியாந்துடுறா இருக்குது. இன்னும் பக்கமாக இருக்காலும் இவன் டெய்லி வந்துடுறா. நமக்கு பக்கம் தான். இந்த சந்தை போன வீடு தான், நம்ம பக்கம் தான். மிஷினில் போட்டு எடுக்கிறதோட கையில் துவைக்கிறது இன்னும் நல்லா இருக்குது. முட்டை அலாசுனா நல்லா துணி நல்லா நீட்டாக இருக்குது. அதுக்கோசரமே அள்ளிட்டு ஒடியாந்துடுது. சரி ஒரு 2-3 துவைச்சி தம்பிகிட்ட கொடுத்துட்டு அப்புறம் அந்த குண்டாவில் நான் துவைச்சிக்கிறேன்.
ஆற்றுல குளத்துல துவைக்கிறது எத்தனை பேருக்கு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறோம். துவைக்கிறதே ஒரு சுகம் தான். அதுக்கு சூப்பராக போகுது ஜல தண்ணிக்கு அதுக்கும். தலைவனி ஓர எல்லாம் கழட்டிட்டு வந்துட்டேன் நான். சோப்பாயில் அழுக்கு போதாமா? நல்லா போகுதுக்கண்ணே. நல்லா போகுதா? போகுது. பார்த்தா ஊற வச்சு அடிச்ச மாதிரி எவ்வளோ பளிச்சுன்னு துணி பாரு, எவ்வளோ வெள்ளையா இருக்குது. ஓகே ஓகே. வந்து அந்த ஸ்டிக்கரை பார்த்துட்டு இது வேற ஒரு பிராண்டு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இது வந்து பழைய டப்பா. நான் இதை கலந்து ஊற்றி வச்சிருக்கோம். இது வந்து இந்த டப்பாக்கண்ணே. இது கம்ஃபர்ட் டப்பா. நான் கலந்து எதில் ஊற்றி வைக்கிறேன்னு தெரியல. அம்மா பழசு வாங்கினதுல எல்லாத்துலேயும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சிருவேன். அவ்வளோதான். டப்பா எதுலாம் அதில் ஊற்றி வச்சிருவான், நம்ம யூஸ் பண்ணிக்குவேன். ஓகே, இது ஊறிட்டு இருக்குதோ. அதுக்குள்ள துணி அலாசி பையனை கொடுத்துட்டு அப்புறம் துவைச்சிக்கலாம். உன் பேர் என்ன பாப்பா? சுபிக்ஷா. எத்தனாவது? 7ஆவதா? 8ஆவதா? இந்த வீட்டை பாருங்களே. நாளைக்கு வரும். ஓகே பாரு. புதன்கிழமை வரும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. எப்பக்கா வருங்க? நீ தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? தமிழ் மீடியமா? ஓகே. ஒரு பக்கெட் ரெடி. அது வீட்டு போ. அப்புறம் அடுத்து எப்படி துவைக்க ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? ஈஸியா தான் இருக்குது. வீட்டுல வாஷிங் மிஷினை வச்சுட்டு இங்க வந்து துவைச்சிட்டு இருக்கேன். ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஒரு பொடியில் போட்டுக்கிட்டு எப்படி நல்லா இருக்கும். தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்குது. பணம் கட்டு போகுது. பணம் இல்ல, குப்பை. நல்லா இருக்குது. அது இன்னொரு இது அப்படியே இருக்கும். குடிச்சிட்டு அடுத்து ஒரு பையன் குழம்பு பாருங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் குழம்பு வந்து தாளிச்சிக்க போறேன். நல்லா கலர் எலும்பெல்லாம் சதையில பிஞ்சுக்கிட்டு வருது. அதான் உங்கள்கிட்ட காட்டமில்ல. இங்கே பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இறக்கி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலை பருப்பு கரும்பு தள்ளி போட்டு தாளித்து எடுத்து ஊற்றினா குழம்பு ரெடி. நம்ம வீட்டில் வாங்க சுவையான காடு குழம்பு தக்காளி ரசமும் மணக்க தக்காளி ரசமும் நம்ம வீட்டில் எல்லாம் சேர்ந்து நம்ம சாப்பிடலாம். வாங்க. அடுப்பு குறைச்சிட்டு பாருங்கள் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து கருவேப்பிலை ரெடி. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. நமக்கு எடுத்து ஊற்றிக்குவோம். டக்குன்னு மூடி வச்சிடலாம். அப்போதான் அந்த வாசம் வெளியே போகாது, உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுனால நல்லா இருக்கும். நம்ம தாளிச்சுட்டு திறந்து விட்டு வச்சிடாதீங்க, அப்படி மூடி வச்சிருங்க. அப்போதான் இந்த மனம் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறனால அந்த குழம்புல டேஸ்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். வேலை முடிஞ்சது எல்லாமே. இதுக்கு மேலே டூட்டிக்கு நான் கிளம்புறேன். டாடா பாய், see you. பாருங்க அம்மா எல்லாமே சமைச்சு வச்சுட்டாங்க. இப்போ வந்து நம்ம சாப்பிட்றலாம். எப்பயுமே சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் அப்படிங்கண்ணே. ஸோ கத்திரிக்காய், பீன்ஸு, கொஞ்சமாக கால் எல்லாத்தையுமே வச்சு இந்த ரேஷியோவில் தான் சாப்பிடணுமா? இப்படி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கறி எல்லாம் அப்படியே பதிஞ்சு மாதிரி இருந்துச்சு. எலும்புமே கூட கடிச்சு மென்று சாப்பிட்ற அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. சூப்பராக. கண்டிப்பா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அம்மா கைக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. டாடா பாய், see you. வாங்க நம்ம ஆட்டுக்கால் சூப் குடிப்போம். இங்க பாருங்க ஒரு குண்டா எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு டம்ளர் குடிச்சிட்டு எனர்ஜி ஏத்திட்டு தான் இப்ப வேலைக்கு நான் கிளம்புறேன். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து குடிப்போம்.